Hello students, in this video we are going to see the second part of acid, bases and salts. See, base in last video we saw about acids. So here bases. According to Arrhenius, the scientist name Arrhenius, he gave the definition for bases. Hydroxyl ion, that is ஒரு காம்பவுண்டில் OH மைனஸ் அப்படிங்கிற மாதிரி OH குரூப் இருந்தாலே we call it as an base அப்படின்னு சொல்லுவோம். ஸோ bases are substances that ionize in water to form hydroxyl ion OH minus. Some metal oxides which give salt and water on reaction with the acids. We know some metal oxides means that is base. ஸோ அது எல்லாமே நம்ம ஆசிட்ஸில் டிசால்வ் ஆகும்போது இட் கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசஸ் தட் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர் ஆர் கால்ட் அஸ் ஆல்கலீஸ். ஸோ எந்தெந்த பேசஸ் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகுமோ தே ஆர் கால்ட் என்ன சொல்கிறோம், ஆல்கலீஸ் அப்படிங்கிறோம். ஏ பேஸ் ரியாக்ட்ஸ் வித் அன் ஆசிட் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ எந்த ஒரு பேஸுமே ஆசிடோட ரியாக்ஷன் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து என்னது, சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். திஸ் ரியாக்ஷன் வி கால் இட் அஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ஷன் ஆச்சுன்னா நியூட்ரலைசேஷன். ஸோ இட் கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஜிங்க் ஆக்சைடு ZnO when reacting with HCl it forms ஜிங்க் ஆக்சைடுங்கிறது ஒரு பேஸ், HClங்கிறது ஒரு ஆசிட். ரெண்டும் ரியாக்ஷன் ஆகும்போது we get ஜிங்க் குளோரைடு அண்ட் வாட்டர். அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ NaOH which எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். ஸோ அந்த மாதிரி வாட்டரில் சால்யூபிள் ஆகும்போது OH மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா we call it as a base. Then ions which are formed by bases in water எதெல்லாம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், கால்சியம் அண்ட் ஆக்சைடு. ஸோ வேலன்சி 1. சோடியம் ஆக்சைடு அதே மாதிரி Na ப்ளஸ் அண்ட் O2 மைனஸ். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு K ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடு Ca2 ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு Al3 ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். ஸோ இது எல்லாமே இந்த கால்சியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே என்ன அப்படின்னா பேசஸ் இன் நேச்சர். ஆல் ஆல்கலீஸ் ஆர் பேசஸ். எல்லா ஆல்கலீஸும், ஏன்னா எல்லா ஆல்கலீஸும் வாட்டரில் சால்யூபிள் ஆகும், தே ஆர் பேசஸ். பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலீஸ். எல்லா பேசஸையும் நம்ம ஆல்கலீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் NaOH அண்ட் KOH ஆர் ஆல்கலீஸ், அதுவும் பேஸ் தான். ஸோ ஆர் ஆல்கலீஸ் ஆர் பேசஸ். வேர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஹைட்ராக்சைடு தே ஆர் பேசஸ். ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஹைட்ராக்சைடு எல்லாமே பேசஸ். ஸோ இந்த பேசஸை வந்து நம்ம ஆல்கலீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் வேணால் நம்ம என்ன சொல்லலாம், தே ஆர் ஆல்கலீஸும் சொல்லலாம் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஹைட்ராக்சைடு தே ஆர் ஒன்லி பேசஸ் பட் நாட் ஆல்கலீஸ். ஸோ சம் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம், ஒரு அலுமினியம் ஒரு ஜிங்க் அந்த மாதிரி ஒரு ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆச்சுன்னா தே ஆர் ஆல்வேஸ் கால்ட் அஸ் பேசஸ் பட் நாட் ஆல்கலீஸ். ஓகே, தென் ஸோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் இந்த சால்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். கால்சியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் வாட்டரில் அது டிசால்வ் ஆகும்போது ரெஸ்பெக்டிவ் அயான்ஸை நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் அசிடிட்டியை பொறுத்து ஹவு தே ஆர் கிளாஸிஃபைடு. மோனோ அசிடிக் பேஸ், அதாவது எத்தனை OH குரூப் இருக்குது அதை வச்சு சொல்கிறோம். ஒரே ஒரு OH குரூப் இருந்தால் மோனோ அசிடிக் பேஸ், 2 இருந்தால் டை அசிடிக் பேஸ், 3 இருந்துச்சுன்னா ட்ரை அசிடிக் பேஸ். அடுத்து பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷனை பொறுத்தும் கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி, டைல்யூட் ஆல்கலி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆசிட்ஸில் பார்த்தோம்னா அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் அண்ட் டைல்யூட் ஆசிட்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், இஃப் substance which are completely ionized ஆச்சு அப்படின்னா they are called strong base and weak base. ஸோ partially நமக்கு ionized ஆச்சு அப்படின்னா weak base. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாரு மோனோ அசிடிக் பேஸ். It is a base that ionizes in water to give one hydroxide ion per molecule. ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயான் வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது நமக்கு கிடைச்சது அப்படின்னா it is called as a monoacidic base. NaOH, KOH ஒரே ஒரு குரூப் தான் இருக்குது. Diacidic base means it is a base that ionizes in water to give
2 hydroxide ions, 2 hydroxyl group. இப்போ எக்ஸாம்பிள் CA OH twice, Mg OH twice, அந்த மாதிரி 2 hydroxyl groups ஃபார்ம் ஆகிறதுனால this is diacidic base அப்படிங்கிறோம். Then triacidic base means it is a base that ionizes in water to give 3 hydroxide ions per molecule. So 3 OH group இருந்தது அப்படின்னா we call it as a triacidic base. அதுக்கு எக்ஸாம்பிள் AlOH thrice, then FeOH thrice, இதெல்லாமே triacidic பேஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் அசிடிட்டி, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் வந்து நமக்கு லிபரேட் ஆகுது, ஃபர்னிஷ் ஆகுது, வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது we get monoacidic, diacidic and triacidic. Then based on concentration, how this alkali வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. நமக்கு concentrated alkali means it is an alkali having a relatively high percentage of alkali. நமக்கு வந்து நிறைய percentage of alkali, நிறைய amount இருந்தது அப்படின்னா they are called concentrated. அதே மாதிரி it is an alkali having a relatively low percentage of alkali, கொஞ்சம் தான் நமக்கு alkalis இருந்துச்சு அப்படின்னா it is called as an dilute alkali. So based on concentration, concentrated alkali and dilute alkali நம்ம differentiate பண்ணிக்கலாம். So these are the based on their concentration பொறுத்தும் how the alkali, நம்ம similarity like acids மாதிரி concentrated acids and dilute acids சொல்கிறோம்ல, ஸோ அது மாதிரி ஸோ concentrated alkali and dilute alkali பார்த்தோம். Then next based on ionization. So these are the bases which ionize completely in aqueous solution. So வாட்டரில் கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் கரெக்டாக நமக்கு டிசோஷியேட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ். வீக் பேஸ் அப்படின்னா தீஸ் ஆர் த பேசஸ் தட் அயனைஸ் பார்ஷியலி இன் aqueous solution. ஸோ ஹாஃப் தான் என்ன ஆகுது நமக்கு வந்து டிசோஷியேட் ஆகுது, ஸோ பார்ஷியலாக தான் நமக்கு கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் என்ன சொல்கிறோம், வீக் பேசஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ் பார்த்துருக்குறோம். ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் of base based on their basicity and the madri. Then properties of base பார்க்கும்போது they have bitter taste. ஆனால் ஆசிட்ஸில் பார்த்தோம் they are sour taste. இங்கே வந்து they have bitter taste, கசப்பு தன்மை இருக்கும். their aqueous solutions have soapy to touch. ஸோ நம்ம தொட்டு பார்க்கும்போது வலுவலுன்னு சோப் மாதிரி நமக்கு இருக்கும். they turn red litmus பேப்பரை வந்து ப்ளூ பேப்பரை நமக்கு சேஞ்ச் பண்ணுது. their aqueous solutions which conduct the electricity, அதாவது ஒரு பேஸ் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது என்ன ஆயிடுது, நமக்கு வாட்டரில் நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும்போது it can conduct the electricity. then ஒரு மெட்டல் கூட ரியாக்ஷன் ஆகும்போது it form salts. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஜிங்க் ப்ளஸ் NaOH gives sodium zincate, Na2 ZnO2 அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கும் போது, அப்போ இந்த இடத்துல கால்சியம் ஹைட்ராக்சைங்கிறது ஒரு பேஸ், ஸோ அது கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கும் போது வி கெட் கால்சியம் கார்பனேட் CaCO3 நமக்கு கிடச்சி ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். தென் KOH அதுவும் ஒரு பேஸ் தான், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HCl கூட ரியாக்ஷன் ஆகும்போது KCl ப்ளஸ் H2O நமக்கு கிடைக்கும். தென் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அமோனியம் குளோரைடு கூட போடும்போது இட் ஃபார்ம்ஸ் அ சோடியம் குளோரைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் அமோனியா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதிலலாம் எப்படி வந்து அந்த ஆல்கலீஸ் லைக் NaOH, எஃப்ங்கிற ரியாக்ஷனில் கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு பேஸ், ஜி அந்த ரியாக்ஷனில் KOHங்கிறது ஒரு பேஸ், ஹெச் அதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHங்கிறது ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸஸ்லாம் எப்படி ஒரு மெட்டல் கூட ஒரு நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் கூட ஒரு ஆசிட்ஸ் கூட ஒரு அமோனியம் குளோரைடு சால்ட்டு கூட எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு மேக்ஸிமம் சால்ட்ஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அஸ் அ சோடியம் ஜின்கேட், கால்சியம் கார்பனேட், பொட்டாசியம் குளோரைடு அண்ட் NaCl. ஸோ இந்த மாதிரி அப்போ ரியாக்ஷன்ஸும் லைக் சிமிலர் டு நம்ம ஆசிட்ஸ் மாதிரியே இதுவும் ரியாக்ஷன்ஸ் நடக்கு. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஆசிட்ஸில் வந்து சோர் டேஸ்ட், இங்கே வந்து பிட்டர் டேஸ்ட், அங்கே வந்து கரோசிவ் டு டச், இங்கே வந்து சோப்பி டு டச். ஸோ ஹியர் திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஹவு இந்த பேஸ் வந்து எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சின்ன மினி எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ஒரு பீக்கர் மாதிரி ஒன்று எடுத்துருக்குறாங்க, அதில் சோடியம் நெயில் வந்து ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ ரப்பர் கார்க்கு அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க, கீழே ஃபஸ்ட்டு பாட்டமில் ரப்பர் கார்க்கு, ரப்பர்னால் ரப்பர் விச் டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அந்த இதில் ரப்பர் வச்சுக்கிறோம். ஸோ டைல்யூட் HCl சொல்யூஷன் அண்ட் நெயில் அந்த இடத்துல வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பீக்கர், அதில் வந்து நெக்ஸ்ட் மேலே பார்த்திங்கன்னா 6 வோல்ட் பேட்ரி அண்ட் பல்ப் அண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது, அந்த சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கலாம், ஒரு டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஸோ HCl வந்து H ப்ளஸ் அண்ட் Cl மைனஸாக நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அதுலேருந்து அந்த பல்பு வந்து ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நெயில் அந்த இடத்துல நம்ம நெயிலுங்கிறது ஒரு அயன் அதான் Fe. ஸோ அந்த இது எப்படி ரெண்டுமே நெயில் தான்.
ஸோ நெயில் வழியாக நமக்கு எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த சொல்யூஷன்ஸில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குல்ல HCl, இல்லைனா நம்ம இந்த இடத்துல வந்து NaOH கூட போட்டுக்கலாம். ஸோ டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் இல்லை, NaOH கூட போட்டாலும் அந்த பல்பு வந்து நமக்கு க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் பேஸ். Sodium hydroxide is used in the manufacture of soap. So sodium அப்படினாலே soap preparationக்கு யூஸ் ஆகுது. Calcium hydroxide, it is used in whitewashing of building whitewash பண்ணுறதுக்கு calcium hydroxide is used. Then magnesium hydroxide, which is used as medicine for stomach disorder. நமக்கு stomach problems ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ஜெலுசில் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடியது வந்து magnesium hydroxide. Then ammonium hydroxide is used to remove a grease stain from cloth. நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் ஏதாவது க்ரீஸோ இல்லைனா ஏதாவது கரையோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு ரிமூவ் தி க்ரீஸ் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் க்ளோத். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு சோப் ப்ரிப்பரேஷன், கால்சியம் ஹைட்ராக்சைடு வாஷிங், தட் இஸ் ஒயிட் வாஷிங், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா ஸ்டொமக் டிஸார்டர் ஞாபகம். ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு மீன்ஸ் டு ரிமூவ் தி க்ரீஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் க்ளாத். ஸோ இந்த எல்லாமே அந்த வேர்டு பேஸ் அப்படின்னாலே அந்த ஹைட்ராக்சைடுங்கிற வேர்டு வந்து எல்லாத்துலேயுமே வரணும். சோடியம், calcium, magnesium and ammonium hydroxide. So these are the very important uses of bases. So இந்த bases ஓட uses வந்து maybe asked in 2 mark அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். தென் டெஸ்ட் ஃபார் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். எப்படி இது வந்து இந்த சொல்யூஷன் வந்து ஆசிடா இல்லை பேஸா எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது we have to using litmus paper. ஸோ லிட்மஸ் பேப்பர் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் அ ப்ளூலேயும் இருக்குது ரெட்லேயும் இருக்குது. பட் ஒரு ஆசிடில் வந்து என்னாகும் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் சேஞ்சஸ் இன்ட்டு ரெட் கலரில் நமக்கு மாறுது. ஸோ அப்படின்னா அது வந்து ஆசிட். வீ நோ லெமனில் இருக்கிறது சிட்ரிக் ஆசிட். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து ரெட் லிட்மஸ் பேப்பர் என்னவா சேஞ்ச் பண்ணுது, ஸோ ப்ளூ கலரில் மாற்றுது. ஸோ இட் இஸ் அ பேஸ் அப்படிங்கிறோம். அப்போ பிக்சர் ஏ வந்து என்னது சிட்ரிக் ஆசிட், இட் இஸ் அன் ஆசிட். அது மாதிரி இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ஒரு பேஸு. ஸோ அதனால் இட் சேஞ்சஸ் தி ரெட் லிட்மஸ் பேப்பரை என்னவா சேஞ்ச் பண்ணுது, இட்ஸ் அ ப்ளூ பேப்பரை நமக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் செக்கிங் வெதர் இட் இஸ் அன் ஆசிட் ஆர் பேஸ். ஸோ லிட்மஸ் பேப்பரை டிப் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ லிட்மஸ் பேப்பரில் சம் கெமிக்கல்ஸ் ஏதாவது நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த சேஞ்சஸை வச்சு தான் நம்ம ஆசிடா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் வித் அன் இண்டிகேட்டர் ஃபினாப்தலின் இண்டிகேட்டரை வச்சு நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சொல்யூஷன், அதில் ஒரு ட்ராப் நம்ம வந்து ஃபினாப்தலின் அப்படிங்கிற ஒரு ரியேஜென்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அன் ஆசிட், சாரி இட் இஸ் அ பேஸ். ஓகே, இட் இஸ் அ பேஸ். ஸோ அப்படி இல்லை நோ சேஞ்ச் இன் கலர் அப்படின்னா இட் இஸ் அன் ஆசிட். ஸோ டெஸ்ட் வித் அன் இண்டிகேட்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. ஒரு சொல்யூஷன் கூட அது நமக்கு அது ஆசிடா பேஸான்னு தெரியாது. ஸோ அந்த சொல்யூஷன் கூட 1 ட்ராப் ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத அது ஒரு கெமிக்கல், அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் சேஞ்சஸ் இன்டு பிங்க் கலர். நெக்ஸ்ட் டெஸ்ட் வித் அன் இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்ச். ஸோ மெத்தில் ஆரஞ்சுங்கிறது ஒரு இண்டிகேட்டர் தான், லைக் ஃபினாப்தலின் மாதிரி. ஆசிடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிங்க் கலரில் நமக்கு ஃபார்ம் ஆகும். பேஸில் ஆட் பண்ணால் ஸ்ட்ரா எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரா எல்லோ அப்படிங்கிறது லைட்டாக எல்லோவிஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் கலரில் மாறும். ஸோ மெத்தில் ஆரஞ்சுங்கிறது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். இஃப் யூ ஆட் மெத்தில் ஆரஞ்ச் டு ஆசிடுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் சேஞ்சஸ் இன்டு பிங்க் கலர். இஃப் யூ ஆட் டு பேஸ்க்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் சேஞ்சஸ் இன்டு எல்லோ கலர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டெஸ்ட். ஸோ இப்போ டோட்டலி 3 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். தென் இந்த மாதிரி கலர் நமக்கு ஃபார்ம் ஆகும் எதில் அப்படின்னா பேஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ ஓவரால் டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் என்ன, லிட்மஸ் பேப்பர் ப்ளூ டு ரெட் அப்படின்னா ஆசிட், ரெட் டு ப்ளூ சேஞ்ச் பண்ணால் பேஸ். ஃபினாப்தலின் ஆட் பண்ணோம் அப்படின்னா கலர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஆசிட், பிங்க் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பேஸ். மெத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணும்போது பிங்க் கலர் மாறிச்சுன்னா ஆசிட், எல்லோ கலர் மாறிச்சுன்னா பேஸ். தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிடிக் ஆர் பேசிக் சொல்யூஷன், எதை வச்சு நம்ம அந்த pH வேல்யூ ஒன்று இருக்கும், அந்த வேல்யூவை வச்சு நம்ம we can identify a scale which is used for measuring hydrogen ion concentration. எந்த அளவுக்கு அசிடிட்டி இருக்குது, பேசிசிட்டி இருக்குது அந்த சொல்யூஷனில், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்கேலுக்கு பேர் தான் pH ஸ்கேல். P in pH stands for potence. Potence அப்படின்னா ஜெர்மன் பவரில் பவர்னு அர்த்தம், potence. pH scale is a set of numbers from, அந்த ஸ்கேல் எவ்வளோ இருக்கும், 0லேருந்து 14 வரைக்கும் நமக்கு இருக்கும். அந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஆசிட் அப்படின்னா
அந்த pH வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 7 6 அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சொல்யூஷன் வந்து அந்த பேப்பர் வச்சு நம்ம டிப் பண்ணி பார்க்கணும். ஸோ 0 to 7 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இட் இஸ் அன் ஆசிட். பேஸஸ் ஹவ் pH greater than 7 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ பேஸ். நியூட்ரல் சொல்யூஷனாக இருந்தது அப்படின்னா வாட்டர் தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஸோ நியூட்ரல் சொல்யூஷனாக இருந்தது அப்படின்னா pH வேல்யூ ஈக்குவல் டு 7. இது நான் ஹையர் கிளாஸில் போக போக இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறோம், ஸ்கேல்னா என்ன, அதோட பொட்டான்ஷியல் பவர், ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த pH ஸ்கேல் சொல்கிறோம். ஸோ ஜெர்மனில் பி மீன்ஸ் பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0லேருந்து 14 வரைக்கும் நமக்கு அந்த வேல்யூஸ் இருக்கும். இஃப் த pH வேல்யூ இஸ் லெஸ் தென் 7 இருந்தது அப்படின்னா it is called as an acid. If the pH is greater than 7 அப்படி இருந்ததுன்னா it is a base. A neutral solution இருந்தது அப்படின்னா it is pH வந்து equal to 7. ஸோ இப்போ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்க்கும்போது 0 to 7 அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஆசிடாக இருந்ததுன்னா டார்க் ரெட் கலரில் இருக்கும். நமக்கு அந்த pH பேப்பர் வந்து லேபில் இருக்குது. pH பேப்பர் இட் இஸ் an yellow-in கலரில் இருக்கும். அதை நம்ம ஆசிடில் டிப் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலரில் கிடச்சிது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட். if it shows நல்ல violet கலர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ பேஸ். தென் க்ரீன் கலரில் இருந்ததுன்னா வாட்டர். தென் சால்ட். ஸோ பேஸ் இஸ் ஓவர். நவ் வி ஆர் கம்மிங் டு சால்ட்னா என்ன, எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சீ வாட்டர் விச் கண்டைன்ஸ் மெனி சால்ட் டிசால்வ் இன். நிறைய சால்ட்ஸ் வந்து சீ வாட்டரில் இருக்குது. சோடியம் குளோரைடு செப்பரேட்டட் ஃப்ரம் தீஸ் சால்ட்ஸ். தீஸ் ஆர் அதர் சால்ட்ஸ் யூஸ்ட் இன் அதர் ஃபீல்டு. சால்ட்ஸ் ஆர் த இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். சால்ட்னா என்ன, எங்கேருந்து கிடைக்கும், எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ஷன் ஆனால் சால்ட்டும் வாட்டரும் நமக்கு கிடைக்கிது. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ வென் அன் ஆசிட் வென் ரியாக்டிங் வித் பேஸ் இட் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், சோடியம் குளோரைடு. ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் சால்ட் பார்க்கும்போது நார்மல் சால்ட்ஸ். நார்மல் சால்ட்னா என்ன, நியூட்ரலைசேஷன் மூலயமா நமக்கு கிடைக்கிது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு தான். நார்மல் சால்ட் இஸ் அப்டைன்டு பை கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் அன் ஆசிட் பை அ பேஸ். ஸோ ஒரு NaOH ஒரு HClங்கிறத ஒரு ஆசிட் ரெண்டு ரியாக்ஷன் ஆகும்போது we get a NaCl plus H2O. ஸோ சோடியம் குளோரைடும் அண்ட் வாட்டரும் கிடைக்குது. தென் இதுலேயே நம்ம சீ வாட்டர் விச் கண்டைன்ஸ் மெனி சால்ட்ஸ் பார்த்தோம். ஸோ நார்மல் சால்ட்ஸ் ஓவர். ஓகே, நார்மல் சால்ட்ஸ்னால் இப்படி தான் பார்த்தோம். இட் இஸ் அப்டைன்டு பை கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன். தென் ஆசிட் சால்ட்ஸ்னால் என்ன, acid salts means it is derived from the partial replacement of hydrogen ions by acid by a metal. ஒரு பார்ஷியலாக தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு இப்போ NaOH plus H2SO4 gives கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகலை. சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டாக மாறுது. அந்த இடத்துல ஹைட்ரஜன் அந்த சால்ட்டில் NaHSO4 இருக்கிறதுனால ஸோ பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் ஆஃப் அன் ஆசிட் பை அ மெட்டல். when a calculated amount of base is added a polybasic acid a salt is obtained. so NaOH plus H2SO4 gives அந்த சால்ட்டில் ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா which call it as an acid salt அப்படிமோ NaHSO4 plus H2O. ஸோ சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இது எல்லாமே என்ன அப்படின்னா they are called as acid saltsக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கம்ஸ் டு ஒரு பேஸ் சால்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து OH மைனஸ் அயான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பேசிக் சால்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சைட் அயான். அங்கே வந்து பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் சொன்னோம். இங்கே வந்து த பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சைட் அயான்ஸ் ஆஃப் அ டைஅசிடிக் ஆர் ட்ரைஅசிடிக் பேஸ் வித் அன் ஆசிட் ரேடிக்கல். இப்போ எக்ஸாம்பிள் PbOH twice plus HCl பார்த்தோம் which gives PbOHCl plus H2O. அந்த இடத்துல OH குரூப் இருக்குல்ல, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு OH குரூப் இருக்கிறதுனால இட் இஸ் அ பேஸ் சால்ட். வி நோ பேஸ் அப்படின்னாலே ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஸோ இட் இஸ் அ பேஸ் சால்ட் அப்படிங்கிறோம். ஸோ PbOH twice plus HCl gives Pb அது மாதிரி. ஓகே, டபுள் சால்ட்னா என்ன, ரெண்டு சால்ட்டு கம்பைண்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியூ சால்ட்டு தான் என்ன சொல்கிறோம் டபுள் சால்ட்ஸ் அப்படிமோ. டபுள் சால்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, தே ஆர் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் a saturated solution of two simple salt. இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் KAlSO4 twiceன்னு இருக்குது. நத்திங் பட் இட் இஸ் இன் பொட்டாஷ் ஆலம் சொல்லுவோம். ஸோ பொட்டாஷ் ஆலம் அப்படின்னா பொட்டாசியம் சல்ஃபேட்டும் ஒரு சால்ட்டு, அலுமினியம் சல்ஃபேட்டும் ஒரு another one salt. when two salts when combined together with some water molecule 12 molecules of water combine ஆகும்போது அதுக்கு பேர் தான் water of crystallization. so for example potash alum is a mixture of potassium sulfate and aluminum sulfate. இந்த ரெண்டு சால்ட்டும் கம்பைன் ஆனால் நமக்கு என்ன சால்ட் கிடைக்குது, ஒரு டபுள் சால்ட்ஸ் கிடைக்குது. ஸோ properties of salt. next comes to
properties. Salts are mostly solids which melt as well as boil at high temperature. So salt எல்லாமே எப்படி இருக்கும், சாலிடாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக நம்ம பாயில் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர், வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் chloride salts of potassium and sodium are soluble in water, but silver chloride வந்து insoluble in water. AgCl வந்து அந்த அளவுக்கு நமக்கு இஸ் அ precipitate, ஸோ அதனால் insoluble in water. They are odorless, mostly white cubic crystals or crystalline powder with a salty taste. ஸோ ஸ்மெல் இருக்காது, ஒயிட் மோஸ்ட்லி ஒயிட் கலர்லாம் இருக்கும், கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும், தென் பவுட்ரியாக கூட இருக்கலாம், அண்ட் சால்ட்டி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உப்புத்தன்மை அதில் இருக்கும். சால்ட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். சம் சால்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மாஸ்ஃபியரில் உள்ள மாய்ச்சரை ஈஸியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சால்ட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிருது, வாட்டர் அப்சார்ப் பண்ணிடும். நெக்ஸ்ட் கம்ஸ் டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ மெனி சால்ட்ஸ் வந்து தே ஃபவுண்ட் இன் கிறிஸ்டல் வித் வாட்டர் மாலிகூல். அதாவது நமக்கு நிறைய சால்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்டலாக இருக்குது. இப்போ நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டே எப்படி இருக்குது, கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கும். அதில் என்ன இருக்குதுன்னா வாட்டர் மாலிகூல், கண்ணுக்கே தெரியாமல் வாட்டர் மாலிகூல் இருக்கும். த சால்ட்ஸ் தட் கண்டெயின் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆர் கால்ட் அஸ் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். அந்த சால்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். எக்ஸாம்பிள் CuSO4.5H2O, அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், 5 மாலிகூல் வாட்டர் இருக்கிறதுனால பென்டாஹைட்ரேட். So some salts வந்து they contain water of crystallization is called as hydrated salts அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம், CuSO4.5H2O. ஸோ மெனி சால்ட்ஸ் வந்து they are found as a crystal. கிறிஸ்டலாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா they are having some water molecules in their crystal structure. எக்ஸாம்பிள் தான் நிறைய காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இப்போ நம்ம அந்த பிக்சரில் பார்க்குறோம், வாட்டரே இல்லை அப்படின்னா அந்த சால்ட்டு ஒயிட் கலரில் இருக்குது. வாட்டர் மாலிகூல் இருந்தது அப்படின்னா இட் சேஞ்சஸ் இன்டு ப்ளூ கலர். சால்ட்ஸ் தட் டூ நாட் கண்டெயின் வாட்டர், அப்படி வாட்டரே இல்லை அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் அன்ஹைட்ரஸ் சால்ட். சரியா, அன்ஹைட்ரஸ் சால்ட். சால்ட்ஸ் தட் டூ நாட் கண்டெயின் வாட்டர் மாலிகூல் இஸ் கால்ட் அன்ஹைட்ரஸ் சால்ட்ஸ். தே ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் அஸ் பவுடராக தான் நமக்கு இருக்குது. தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சால்ட், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அன்னோன் சால்ட் இன்வால்வ்ஸ் த ஸ்டடி ஆஃப் கலர், ஸ்மெல் அண்ட் டென்சிட்டி. த டெஸ்ட் இஸ் நாட் மச் ரிலையபிள். பார்த்தோன்னே நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ கலர், ஸ்மெல் அண்ட் டென்சிட்டியை வச்சு, ஸோ 1 or 2 சால்ட்ஸ் வேணால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அதோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வச்சு. ஸோ ஓகே, ஸோ ஸ்டடி ஆஃப் கலர், ஸ்மெல் அண்ட் டென்சிட்டி, திஸ் டெஸ்ட் இஸ் நாட் மச் ரிலையபிள் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ட்ரையிங் ஹீட், சப்போஸ் அந்த சால்ட்டை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்மெல் ஆஃப் தி கேஸ், ஓடர் ஏதாவது வந்தது, இல்லை கலர் சேஞ்சு, இல்லை ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணலாம். தென் ஃப்ளேம் டெஸ்ட்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி நம்ம லேபில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுலாம் இது எல்லாமே தான். ஸோ ஹையர் கிளாஸ் வரும்போது யூ கேன் டூ த டெஸ்ட் ஃபார் சால்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் கண்டுபிடிக்கலாம். ஃப்ளேம் டெஸ்ட் அப்படிங்கும்போது இது கால்சியம் சால்ட்டா இல்லை இது பேரியம் சால்ட்டா அப்படிங்கிறது ஃப்ளேம் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த சால்ட்டை கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நம்ம எடுத்து பேஸ்ட் மாதிரி வச்சு ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா இஃப் இட் ஷோஸ் நல்ல பிரிக் ரெட் கலரில் ஃப்ளேம் வந்தது அப்படின்னா இட் இஸ் அ கால்சியம். ஆப்பிள் க்ரீன், கிராஸி க்ரீன் கலரில் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ பேரியம் அப்படிம்போம். ஸோ நைட்ரேட் சால்ட்டாக இருந்துச்சுன்னா சால்ட் எடுத்து ஹீட் பண்ணும்போது ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் வரும் அந்த இடத்துல சைட்ஸில். ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு, ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட்டு, ஃப்ளேம் டெஸ்ட்டு இதெல்லாம். தென் ஒன் மோர் டெஸ்ட்டு என்ன அப்படின்னா வென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ப்ரிசிபிடேட் அந்த மாதிரி கூட நமக்கு ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. சம் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு, செகண்ட் வந்து ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட், ஹீட் பண்ணாலே என்ன சேஞ்சஸ் வரும்ன்ட்டு. அடுத்து தேர்டு வந்து ஃப்ளேம் டெஸ்ட்டு, எப்படி ஃப்ளேம் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஃப்ளேம்லேயே காமிக்கிறோம் சால்ட்டை. அடுத்து இன்னொரு டெஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு சால்ட்டு வந்து கார்பனேட் சால்ட்டு தானா, இப்போ சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட்லாம் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் விட்ட உடனே இதெல்லாம் நம்ம ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காமிக்கிறேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணோன்னா ஒரு மாதிரி பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ், அப்படி நுர மாதிரி பொங்கி வந்ததுன்னா இட் இஸ் ஆல்சோ எ சால்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இட் கிவ்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வித் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ். ஸோ இதெல்லாமே சம் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபையிங் சால்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ். நிறைய சால்ட்ஸ் இருக்குது, பட் ஃபியூ சால்ட்ஸோட யூசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காமன் சால்ட், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய உப்பு. இட் இஸ் யூஸ்ட் இன் அவர் டெய்லி ஃபுட் அண்ட் யூஸ்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ டெய்லி ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். இப்போ பிக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம்.
அடுத்து வாஷிங் சோடா நம்ம யூஸ் பண்ணுற சோடியம் கார்பனேட்டு தானே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணுறதுக்கு பண்ணுறது தான். இட் இஸ் யூஸ்ட் இன் சாஃப்னிங் ஹார்ட் வாட்டர். ஒரு ஹார்ட் வாட்டருங்கிறது உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கும் வாஷிங் சோடா இஸ் யூஸ்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் கிளாஸ், சோப் இண்டஸ்ட்ரி அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ சோப்பு, பேப்பர், கிளாஸ் தயாரிக்கிறதுக்கு திஸ் வாஷிங் சோடா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காமன் சால்ட்டுக்கு இன்னொரு பேர் சோடியம் குளோரைடு, ஃபார்முலா NaCl. வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட் Na2CO3. அடுத்து பேக்கிங் சோடா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆஃப் பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் பவுடருக்கு யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் அ மிக்சர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் டாட்டாரிக் ஆசிட். ஸோ டாட்டாரிக் ஆசிடையும் பேக்கிங் சோடா அதுக்கு கேக்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் கூட நம்ம இந்த பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபார் மேக்கிங் ஆஃப் பேக்கிங் பவுடர் விச் இஸ் அ மிக்சர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் டாட்டாரிக் ஆசிட். அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் தி அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ். சம் ஹாஸ்பிட்டல்ஸ், தியேட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் சோடியம் கார்பனேட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. தென் பேக்கிங் சோடா ஃபார்முலா NaHCO3, சோடியம் பைகார்பனேட். Na2CO3னா சோடியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட் ஃபார்முலா NaHCO3. ஓகே, சோடியம் பைகார்பனேட். ஸோ த நெக்ஸ்ட் சால்ட் என்ன அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர். So bleaching powder, it is called as a calcium oxychloride. Calcium oxychloride, CaOCl2. ஸோ நிறைய ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஏதாவது இட் கில்ஸ் ஜெர்ம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் தட் இஸ் ரிமூவிங் ஆஃப் கலர்ஸ் டைஸ் அந்த மாதிரி. இப்போ ஒயிட் கிளாத்து, ஒயிட் பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ், அந்த கலர்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ப்ளீச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக நமக்கு இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் சால்ட் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். நம்ம மாவு கட்டெல்லாம் போடுறோம், ஸ்டாச்சுஸ்லாம் செய்கிறோம்ல, ஸோ அதுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ராக்சர்டு போன்ஸ் அந்த மாதிரி லிகமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வந்து மாவு கட்டு போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதோட ஃபார்முலா CaSO4.12H2O. half இருக்கிறதுனால ஹெமிஹைட்ரேட். செகண்ட் யூஸ் என்ன அப்படின்னா யூஸ்ட் இன் தி மேக்கிங் ஸ்டாச்சூஸ், ஃபால்ஸ் சீலிங்ஸ். இப்போ இமீடியட்டாக ஒரு பில்டிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் உடனே விதின் ஒரு 5 hours அப்படின்னு சொன்னால் உடனே அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி யூசஸ் ஆஃப் சால்ட். ஸோ ஹோம் அசைன்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஹைட்ரேட் அண்ட் அன்ஹைட்ரேட் சால்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள், give the test to identify acids and bases, write any 4 uses of bases, write any 5 uses of salts, what are the uses of plaster of Paris. So learn and write these assignment questions. Okay, thank you children.